மணிக்கு மேலதாங்க கும்பல் அதிகமாச்சு. மத்தியானத்துல இருந்தே கும்பல் நிறைய இருந்துட்டு தான் இருந்தாங்க. விஜய் வர ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கும்பல் நிறைய வந்துச்சு. அவர் விஜய் வந்தோடனே கண்ட்ரோல் பண்ண முடியும். பசங்க எல்லாம் மேல உழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, தள்ளி விட்டு விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க இருக்கீங்க? நான் அந்த தெருவில் இருக்கு, இவங்க இங்க இருக்கோம். நீங்க இருந்த இடத்துல தள்ளி நிறைய பேர் எல்லாம் தோட்டத்துக்குள்ள போய் ஒன்றும் பண்ண முடியாம மயக்கம் போட்டு விழுந்து போய் எல்லாம் தோட்டத்துக்குள்ளேயே இடம்லாம் தோட்டத்துக்குள்ள போய் படுத்துட்டாங்க. ரொம்ப பாவம் எல்லாம் ஒவ்வொருத்தர் மேல வந்து விழுந்துட்டாங்க. அவங்களால எழுந்திருக்கவே முடியாம போயிடுச்சு. எல்லாம் கீழே விழுந்தவங்க தண்ணியே கிடைக்கல. தண்ணி இல்லாமையே அதுலயே பாதி பேர் ரொம்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இதுதான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்கணும், அவுட்ரு கொடுத்துருக்கோம். இந்த இடம் வந்து அவருக்கு வந்து இந்த இடம் வந்து அவரை வந்து அங்கேயே நிப்பாட்டி அங்கேயே மேலே கை காட்டிருந்தாருன்னா க்ரோடு போயிருக்கும். ரெண்டாவது என்னன்னா, இவங்க வந்து இது பண்ணனால பைபாஸ்ல ஏற முடியல அவரை, அதனால ரிட்டர்ன் வந்து உள்ள வந்துட்டார். இங்க உள்ள வந்ததுக்கப்புறம் க்ரோடு ஜாஸ்தி, அந்த க்ரோடு வந்துச்சு சார். இங்க மேற்கு இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் பரமத்தி தென்னியில இந்த பக்கம் சத்தனம் நொய்யல் எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இந்த பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா இங்க க்ரோடு வந்துச்சு. ஒரே இடம் தான், இந்த இடம் செலக்ஷன் பண்ணது வேண்டான்னு அவுட்ரு போட்டுருந்தா இந்த கும்பல் நெரிசல் வராது. சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க, என் பிள்ளைய எடுத்துங்க, விஜயை பார்க்கணும்பா, கூட்டி பாப்பா, பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். சரி விஜய் காமிச்சிட்டு போகலாமே, இதில் போய் என்ன இருக்கு, நம்ம ஏரியா பக்கம் வர்றாரு, காமிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு இது வந்தோம். இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் க்ரோடு ஜாஸ்தி இருக்கு. போலீஸ் கண்ட்ரோல் இருந்தது கட்டுப்படுத்த முடியல. ரெண்டாவது விஜய் போனதுக்கு அப்புறம் தான் தள்ளுமுள்ள என்ன கணக்கெடுப்பு இழப்பே அப்பதான் தெரியும்.